அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரபியுல் ஆஹிர் பிறை 9 ஹிஜ்ரி 1447, 3 அக்டோபர் 2025. தலைப்பு: எனது செல்ல மகனே தொழுகையை நிலைநாட்டு. தலைப்பு: எனது செல்ல மகனே தொழுகையை நிலைநாட்டு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் தொழுகையின் மூலம் அடியார்களின் இதயங்களை ஒளிமயமாக வைத்திருக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவதற்காக இத்தொழுகையை காரணியாக அவன்தான் அமைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், தொழுகையை கடைபிடிக்கும்படியும் அவனுக்கே பயப்படும்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்கள். தொழுகையை தொடர்ந்து தொழுது வரும்படியும் அவனுக்கே பயந்து நடக்கும்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இன்றைய நாள் நமது குத்துபாவில் வணக்கங்களிலேயே முதன்மையானதாகவும் வழிபாட்டிலேயே தலையாயதானதாகவும் இறை நெருக்கத்தை பெறுவதில் மிக தூய்மையானதாகவும் இருக்கும் தொழுகையை பற்றியதாகும். ஆம், இத்தொழுகையே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டதில் ஆக பெரியதாக இருக்கிறது. தொழுகையை பற்றி திருக்குர்ஆனில் சுமார் 70 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து தொழுது வாருங்கள் என்கிற தெளிவான கட்டளை அளவற்ற அருளாளனாகிய நமது இறைவனிடமிருந்து நேரடியாக வந்திருக்கிறது. வஅகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையை நிறைவேற்றுவதில் நபிமார்கள் பேரார்வத்தோடு இருந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதில் நபிமார்கள் பேரார்வத்தோடு இருந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறைவனை நோக்கி அவர்கள் செல்லும் போது மிகவும் பணிவாகவும் உள்ளச்சத்தோடும் இருந்திருக்கிறார்கள். அளவற்ற அருளாளனின் நேசராகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தொழுகையை குறித்து தமது இறைவனிடம் பின்வருமாறு துஆ செய்துள்ளார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என் இறைவனே, என்னையும் என் சந்ததிகளையும் உன்னை தொழுது வருபவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எனது இறைவனே, என்னையும் எனது தலைமுறையினரையும் உன்னையே தொழுது வருபவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததாக இறைவன் திருமறையில் கூறுகிறான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்தாருக்கு இத்தொழுகையை தொடர்ந்து வலியுறுத்தியதை பற்றி இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையை கடைபிடிக்கும்படியும் ஜகாத்து கொடுத்து வரும்படியும் அவர் தனது குடும்பத்தினரை ஏவிக் கொண்டிருந்தார் என்று இறைவன் கூறுகிறார். ஹஸ்ரத் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்கு கூறிய அறிவுரையில் மிக அதிகமாக வலியுறுத்தியது தொழுகையாகும். தவறாமல் தொழுது வர வேண்டும், தொழுகையில் பேணிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தமது மகனுக்கு கூறிய அறிவுரையை பற்றி பின்வரும் வசனத்தில் இடம்பெறுகிறது. யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், எனது அருமை மகனே தொழுகையை தொடர்ந்து தொழுது வா, எனது அருமை மகனே தொழுகையை தொடர்ந்து தொழுது வா என்று அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறுகிறார். இது இறை கட்டளையாகும். இறைவனை முன்னோக்கியே நமது கவனத்தை திருப்புவதற்கான முயற்சியாகும். 7 வானத்திற்கும் அப்பாலிருந்து நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தொழுகையின் கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே
நபியே, தொழுது வருமாறு நீர் உமது குடும்பத்தினரை ஏவுவீராக, நீரும் அதன் மீது உறுதியாக இருப்பீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை கட்டளையை தமது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். எவ்வித நெருக்கடியான சூழலிலும் பரபரப்புகளுக்கு இடையிலும் இத்தொழுகையை அவர்கள் நிறைவேற்ற தவறியதில்லை. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூறிய அறிவுரையில் இத்தொழுகையை வலியுறுத்தியுள்ளார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையில் கவனமாக இருங்கள், தொழுகையில் கவனமாக இருங்கள் என்று கூறி வந்திருக்கிறார்கள். தமது வாழ்வின் இறுதி கட்டத்தில் இதை பற்றி அடிக்கடி கூறியிருக்கிறார்கள். தமக்கு இயலாத நிலையிலும் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்ல ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தொழுகையின் மீது நபிமார்களும் பேரறிஞர்களும் கொண்டிருந்த ஆர்வத்தை விட மகத்தான ஆர்வம் வேறு எதில் இருக்கிறது? அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு இத்தொழுகையை வலியுறுத்தியுள்ளார்கள். அதைவிட மிகச்சிறந்த அறிவுரை வேறு என்ன இருக்க முடியும்? இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைய முடியும். தந்தையே, உங்கள் குழந்தை தொழுவதற்காக ஆர்வத்தோடு தனது இறைவனுக்கு முன்னால் நிற்கிறது, திருக்குர்ஆனை முறைப்படி நன்றாக ஓதுகிறது, தனது இறைவனிடம் மன்றாடி துஆ செய்கிறது, தனது இறைவனுக்கு முன்னிலையில் குனிந்த நிலையிலும் சிரம் பணிந்த நிலையிலும் சஜ்தா செய்த நிலையிலும் இருக்கிறது, இறைவனுக்கு முன்னிலையில் உள்ளச்சத்தோடு பணிவோடு நடக்கிறது. இதனை காணும் போது உமது கண்கள் எவ்வளவு குளிர்ச்சி அடையும், உமது உள்ளம் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும். பிள்ளைகளை நினைத்து பெருமிதத்தோடு மகிழ்ச்சி அடைவாய். இது நல்லதா? அல்லது ஒரு பிள்ளை தொழுகையை பற்றி கவனக்குறைவாக இருக்கிறது, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற அக்கறை இல்லாமல் தொழுகையை உதாசீனப்படுத்துகிறது. இது நல்லதா? ஒப்பீட்டளவில் இவ்விரு பிள்ளைகளும் சமமாவார்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையில் எப்போதும் ஆர்வமாக இருக்க வேண்டும், தொழுகையை நிறைவேற்றுவதில் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் என்கிற பக்குவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள். இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் நிற்பதில் பேர் ஆனந்தம் அடைவார்கள். அதில் ஒரு விதமான அமைதியை உணரத் தொடங்குவார்கள். தொழுகையில் இனம் புரியாத இன்பம் இருப்பதை அனுபவிப்பார்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் சொல்லை நன்கு சிந்தித்து பார்ப்பார்கள். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண்குளிர்ச்சி தொழுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தொழுகை என்பது குறிப்பிட்ட உடல் அசைவுகளை கொண்ட சடங்கு அல்ல, தமது தோளில் சுமத்தப்பட்டிருக்கும் சம்பிரதாய கடமை அல்ல என்பதை அவர்கள் போக போக புரிந்து கொள்வார்கள். மாறாக அந்த பிள்ளைகளை அவர்களின் இறைவனோடு சேர்த்து வைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இத்தொழுகை இருக்கிறது. அவர்களின் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் பெற்றுத்தரும் வழிமுறையாக இருக்கிறது. அவர்களின் ஆன்மாவிற்கு புத்துயிர் கொடுக்கிறது. அவர்களின் ஆழ்மனது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறது. தமது முஅத்தினாகிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உங்களுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நபி தமது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யா பிலால் அகைமிஸ் ஸலா அரஹ்னா பிஹா, பிலாலே தொழுகைக்காக இகாமத்து சொல்லுங்கள், அதன் மூலம் எங்களுக்கு ஆறுதலை தாருங்கள். தொழுகைக்காக இகாமத்து சொல்லுங்கள், அதன் மூலம் எங்களுக்கு ஆறுதலை தாருங்கள் பிலாலே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தொழுகை என்பது ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சியையும் நிம்மதியையும் தருவதோடு பிள்ளைகளை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்கிறது. நேர மேலாண்மையில் மிகச் சரியாக செயல்படும் பக்குவத்தை வளர்க்கிறது. பள்ளி வாசலில் அனைவரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும், அச்சமயத்தில் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உன்னத நெறிமுறைகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குகிறது. தாம் கொண்டிருக்கும் இலக்கில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள உதவுகிறது. ஒழுக்கமாக நடந்து கொள்வது, பொறுப்புணர்ச்சியோடு இருப்பது, தொடர் முயற்சியை கைவிடாமல் செயல்படுவது, நேர மேலாண்மையை கடைபிடிப்பது, அருகில் இருப்பவர்களின் உரிமையை கவனத்தில் கொள்வது, பொது இடத்தில் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நடப்பது உள்ளிட்ட
உயரிய பண்புகளை இப்பிள்ளைகள் பெறுகிறார்கள். மேலும் அலட்சியமாக இருப்பது, எதையும் கவனிக்காமல் நடந்து கொள்வது, கவனக்குறைவாக இருப்பது, முக்கியத்துவம் வாய்ந்தவற்றை கூட உதாசீனப்படுத்துவது உள்ளிட்ட கீழ்த்தரமான நடத்தையை பிள்ளைகள் தவிர்த்து கொள்வார்கள். பிள்ளைகள் கடமையான தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் சரிவர தொடர்ந்து நிறைவேற்றி வரும்போது இத்தகைய உயரிய குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் பின்வரும் சொல்லை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகையோ குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நம்பிக்கையாளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகவே இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது பிள்ளைகளின் மனம் தொழுகையோடு தொடர்பில் இருக்கும்போது இவர்களின் ஆன்மாவிலும் இத்தொழுகை நிறைவாக கலந்து விடுகிறது. இதனால் இவர்களின் வாழ்வை அது செம்மிப்படுத்தி விடுகிறது. தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு அவர்களின் ஏனைய பணிகளை அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். எனவே தகுந்த நேர மேலாண்மையினால் தொழுகையை அதற்குரிய நேரத்திலேயே நிறைவேற்றுவார்கள். தமது இதர பணிகளுக்காக முன்கூட்டியே தொழவும் மாட்டார்கள். அதே சமயம் தொழுகையை தாமதப்படுத்தவும் மாட்டார்கள். இத்தொழுகை இவர்களின் நடத்தையிலும் இவர்களின் சமூகவியல் அமைப்பிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது. இத்தொழுகை இவர்களின் நடத்தையிலும் இவர்களின் சமூகவியல் அமைப்பிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது. நேரடியாக தொழுகையில் கலந்து கொள்ளும் பழக்கத்தின் மூலம் நன்மையான செயல்களில் ஒற்றுமையாக செயல்பட முடியும் என்கிற பண்பை வளர்த்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பது உள்ளிட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். சக தொழுகையாளிகளுக்கு இடையில் அன்பும் அக்கறையும் வளர்கிறது. இத்தொழுகை இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை உருவாக்குகிறது. இதற்கான காரணம் ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பாங்கோசையில் அழைக்கப்பட்டவுடன் இவர்கள் தொழுகையை நோக்கி விரைந்து வருகிறார்கள். அகில உலகங்களின் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். நம்பிக்கையாளர்களை அனைத்து தொழுகைகளையும், குறிப்பாக நடு தொழுகையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையாளிகளே, தொடர்ந்து தொழுது வரும் பழக்கம் மாணவர்களுக்கு நல்ல ஆளுமையை தருகிறது, உயரிய குணங்களை வளர்க்கிறது. இதன் மூலம் அவர்களின் நடத்தை மேம்படுகிறது. அவர்களின் சிந்தனை திறன் நேர்மறையாகவும் சீராகவும் அமைகிறது. தங்களை தாங்களே செம்மைப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள். தமது நடத்தையை நினைத்து பெருமிதம் கொள்வார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அதிகமான கல்வி ஞானத்தையும் பல வெற்றிகளையும் தருகிறான். தொடர்ந்து அவர்களுக்கு உதவுகிறான். மேலும் பல நல்ல வாய்ப்புகளை வழங்குகிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் மிக்க உள்ளச்சத்தோடு தொழுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகைக்கு தகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நமது பிள்ளைகளின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதில் நமது கல்வி அமைச்சகம் பெரிதும் அக்கறை காட்டுகிறது. தொழுகைக்கு தகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நமது பிள்ளைகளின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதில் நமது கல்வி அமைச்சகம் பெரிதும் அக்கறை காட்டுகிறது. எனவேதான் அவர்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இருக்கும் போதும் தொழுகையை மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக மதிய வேளை லொஹர் தொழுகைக்கு என்று தனியாக நேரத்தை இந்த அமைச்சகம் வகுத்து கொடுத்திருக்கிறது. ஆசிரியர்களே, இத்தகைய முன்னோடியான நல்ல முயற்சியை மாணவர்கள் தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். எனவே நல்ல முறையில் அவர்கள் ஒழு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள். தொழுகைக்கு செல்லும் போது பேணிக்கையோடு பயபக்தியோடு செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறுங்கள். மற்ற நேர தொழுகையையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதுவே இவர்களின் இவ்வுலக வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் நன்மையாக அமையும்.
சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அஹம்ம அம்ரிக்கும் இன்தி அஸ்ஸலா மன் ஹஃபிலஹா வ ஹாஃபஸ அலைஹா ஹஃபில தீனஹு வ மன் லய்யஹா ஃபஹுவ லிமா சிவாஹா அலஹ்யா. என்னை பொறுத்தவரை உங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்பது தொழுகைதான். என்னை பொறுத்தவரை உங்களுடைய முக்கியமான பொறுப்பு தொழுகைதான். எனவே யார் தொழுகையை மிகச்சரியாக தொழுது மேலும் தொடர்ந்து உரிய நேரத்தில் தொழுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். சரிவர தொழாமல் தொழுகையை யார் வீணடித்து விடுகிறானோ அவன் தொழுகையோடு சேர்த்து மற்ற அனைத்தையும் வீணடித்துக் கொள்கிறான் என்று சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்து கூறுகிறார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தையும் நோக்கத்தையும் சிறப்புகளையும் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள். தொழுகையில் இறைவனிடம் மிக அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். தமக்காகவும் தமது குடும்பத்தாருக்காகவும் தமது தேசத்திற்காகவும் தமது தலைவர்களுக்காகவும் நமது பிள்ளைகள் துஆ செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள், அறிவுரை கூறுங்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.